ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் ஏசி வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப செலவாகுது. சிம்பிளாக ஒரு ஏசி மேக் பண்ண சொல்லி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஏசி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இதே போல் ஏசி மேக் பண்ணுறதுக்கு இதே போல் யூஸ் பண்ண பழைய பெயிண்ட் வாலி தேவைப்படும். கொஞ்சம் அகலமாக இதே போல் இருக்கும் பார்த்துக்கலாம். கூடவே 10 ரூபா பாட்டில், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அதில் 4 எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம அந்த ஏசி மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாட்டர் பாட்டிலோட கேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேப்பை என்ன பண்ண போறேன்னா, அந்த வாலி மூடி இருக்குல்ல, அந்த மூடுற பக்கத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் போட்டு கீழே வச்சுக்கிறேன். இதை இப்படியே வச்சு அந்த மூடியோட அவுட்லைன் மட்டும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல ஒரு 1/2 இன்ச்சு சைடில் டிஸ்டன்ஸ் வச்சு மற்ற 3 வாட்டர் கேனுக்கு அப்படி இந்த மூடியை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ட்ரில்லிங் மிஷின் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம போட்ட அந்த ஹோல்ஸில் நம்ம வாட்டருக்கோட வாய்ப்பு வச்சு அழுத்துறோம் பாருங்க. ஃபுல்லாக டைட்டாக உள்ளார போகுது. இதே போல தான் போகணும், கொஞ்சம் கூட லூஸ் இருக்கவே கூடாது. இப்போ இதே போல் நம்ம பண்ண மற்ற 3 மார்க்கையும் அப்படியே ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக ஓட்ட போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம 4 வாட்டர் கேன் வச்சிருக்கோம்ல, அதில் அந்த கேப்போட மேல் பக்கத்தில் ஓட்ட போட போகிறோம். எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே போல் 4 வாட்டர் கேன்லையும் ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேப்பில் ஓட்டப்பட்ட அந்த வாட்டர் கேனை 2ஆக கட் பண்ண போகிறோம். அதாவது மேல் பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி கேப் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இந்த பார்ட்டு தான் தேவைப்பட போகுது. இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்ட்டு தேவை கிடையாது, அதை தூக்கி போடலாம். இதே போல் மீதமுள்ள மற்ற 3 வாட்டர் கேனையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு இந்த ஃபேனே போதுமானது, ரொம்ப காற்று வரும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாலியோட மூடி இருக்குல்ல, அதுக்கு மேலே கரெக்டாக சென்டராக பாருங்கள் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இதோட அவுட்டர் லைன் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை மேலேருந்து அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப உள்ளார அழுத்திடக்கூடாது, லைட்டாக அழுத்தினா போதும். இதுவுமே நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு தான் ஓட்ட போடணும். கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி பார்த்துங்க. பாருங்க, அந்த கேப்போட உள் சைடு பார்த்தோம்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒரு 1/2 இன்ச்சு தான் உள்ளார வந்திருக்கு. இதே போல தான் இருக்கணும், ரொம்ப உள்ளார வந்துடக்கூடாது. இப்போ நம்ம அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த கேப்போட சேர்த்து நல்லா குளூக்கன் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒட்டின அந்த குளூக்கன் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போனால், அந்த மூடி அப்படியே வச்சு இதுக்கு நேராக வச்சு மூட வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. அது என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சோம்னா அந்த வாட்டர் பாட்டில், அது என்ன பண்ண போகிறோன்னா, அதை கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக விடுறேன். இப்படியே விட்டு இந்த கேப்பை போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஷேக்கும் இருக்கக்கூடாது. இதே போல் நல்லா டைட்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இதே போல் மற்ற 3 வாட்டர் கேனையும் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஏசிக்கான ஃபுல் ஒர்க்கும் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கோம்ல, அது கூட சின்னதாக ஒரு பிளக் பாயிண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். ஃபேன் ஓடுறப்ப என்ன பண்ணால், அந்த 4 வழி வச்சிருக்கோம் இந்த வாட்டர் கேன் வழியா, இதோட நம்ம காற்று வெளில வரும். அது எந்த அளவுக்கு காற்று வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது வழியா இப்போ காற்று நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு இந்த ஃபேன்லேருந்து காற்று ரொம்ப வரல, கம்மியாக தான் வருது. ஆனால் இந்த காற்று நமக்கு போதுமானது, ரொம்ப அதிகம் வரும்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இந்த காற்றை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம கூலிங் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஏசி போல் கொஞ்ச நேரம் ஓட விட்டு ஃபுல்லாக ரூமில் ஃபுல்லாக கூலிங் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் ஒர்க் பண்ண போகுது. அதனால் கொஞ்சம் அளவு காற்று வந்தாலே போதும், அது கூலிங்காக வர வைக்கணும். அதான் இதில் மேட்ரு. இப்போ இந்த காற்று வருதுல, இதில் எந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ நமக்கு வெளியில் உள்ள டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 43 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுவே இப்போ நம்ம ஷீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். இப்போ ஃபேன் ஓடுது. இப்போ இந்த ஃபேன்லேருந்து வர காற்று எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தலாம். இதுலேருந்து நமக்கு 33 டிகிரி தான் வருது. ஏன்னா நம்ம நிழல்ல தான் உள்ளார தான் உட்காந்துருக்கோம். அதனால இப்போ இதில் நம்ம பண்ண போகிற ஒரு மெத்தட்னால எந்த அளவுக்கு இதை இன்னும் கம்மி பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐஸ் பார் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம அந்த காற்றை கூலிங்காக ஆக்க போகிறோம். இது நார்மலாக வெளில கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு பதில் நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம ஐஸ் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை உடச்சிக்கலாம் சின்ன சின்னதாக.
நம்ம இந்த ஐஸ் கட்டி உடைக்கிறப்ப ரொம்ப சின்ன சின்ன பீஸாக உடைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வாளி எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் கட்டினா அப்படி உள்ளார போட்டுக்கிறேன். கரெக்டாக நம்ம அந்த வாட்டருக்கு எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதுக்கும் கொஞ்சம் கீழே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். கரெக்டாக அதை மூடி வைக்க வேணாம். ஓகே, இப்போ இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மூடியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. நார்மலாக அந்த பெயிண்ட் வாலி நல்லாவே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடும். அதனால் இந்த வாலியை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோ நம்ம இந்த வாலி ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபேன் ஆன் பண்ணால் இதுலேருந்து கூலிங் ஏற வரணும். அதையும் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கூலிங்கானு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், செம கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருக்குன்னு நினச்சா இந்த அளவுக்கு கூலிங்கானு சொல்லிட்டு நினைக்கல. அது இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இதோட டெம்பரேச்சர் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நார்மலாக வெளியில் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 32 வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 25 வரைக்கும் கம்மியாகிடுச்சு. கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாக காட்டுது. உண்மையாகவே இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று தான். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கம்மியாகனு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. நம்ம லாஸ்ட்டாக கூட ஃபேனை வச்சு இதே மெத்தடில் ஒன்று பண்ணியிருந்தோம். ஆனால் அது வேறு மெத்தட் தான். ஐஸ் கட்டி வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி தான் கம்மியானுச்சு 33லேருந்து. ஆனால் இதை பாருங்கள், கிட்டத்தட்ட 25 வரைக்கும் கம்மியாகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கூலிங் நல்லாவே வருது. இது இவ்வளோ பேர் ஓப்பன் இடத்துல இருக்கிறனால இந்த கூலிங் அவ்வளோ நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இதே ஒரு சின்ன ரூம், பெட்ரூம் இருக்குன்னா வச்சுங்களேன், அதில் வச்சுனா போதும். ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம ஏசி மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கூலிங் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கூலிங் வந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப கீழே வச்சுட்டேன். காற்று இப்படி படுத்தா நமக்கு காற்று வரும். இதுவே நம்ம ஒரு பெட்ரூம்னா பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து கூலிங் நல்லாவே வெளில வருது, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதை கொண்டு போய் நம்ம ரூமில் வச்சு அது ரூமோட டெம்பரேச்சரை எந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கீழே ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதை நம்ம பக்கெட் வச்சு பண்ணியிருக்கிறனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸி தான். அந்த ஹேண்டில் பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, ரூமு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம ரூமோட டெம்பரேச்சரு எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு 30 டிகிரி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஏசி ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கூலிங் ஏர் வருது. நம்ம இப்படியே அதை ஓட விடுவோம். ஒரு 1/4 மணி நேரம் அந்த ஃபேன் இப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சரை எந்த அளவுக்கு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இப்போ நல்லாவே இந்த கூலிங்கை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார இருந்த கூட அந்தளவுக்கு தெரியல. இப்போ வெளியிலேருந்து உள்ளார வர்றப்ப வெளில இருக்க அந்த ஹாட்டுக்கும் உள்ளார வரது செமையாக கூலிங்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தலாம். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 30 31 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 26 27 வரைக்கும் வருது. இதை நம்ம இன்னுமே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபேனை ஓட விட்டோம்னா இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஏசி போல இல்லைனாலும் இதை ஒரு ரூமில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளார போனால் வச்சுங்களேன், கண்டிப்பாக உள்ளார ஒரு ஏசி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 1 ஹவர் இந்த ஃபேனில் ஆனில் வச்சுருந்தோம். மாடியில் ஒரு 1/2 ஹவர் வச்சுருந்தோம். கீழே போய் ரூமில் ஒரு 1/2 ஹவர் வச்சுருந்தோம். அவ்வளோ நேரம் ஓடுனதுக்கு உள்ளார உள்ள ஐஸ் கட்டி எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தலாம். ஐஸ் கட்டிலாம் ரொம்ப மெல்ட் ஆகலை, அப்படியே தண்ணியாக கிடக்கு. மற்றபடி பாருங்கள், நம்ம போட்ட பார்லாம் அப்படியே தான் கிடக்கு. அப்படி பார்த்தா இன்னொரு 3 மணி நேரம் தாண்டி கூட நம்ம ஃபேன் ஓடலாம். அந்த அளவுக்கு இந்த ஐஸ் கட்டி தாங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மேக் பண்ண அந்த ஒரு சிம்பிள் ஏசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுக்கு யூஸ் பண்ண பொருள் நம்ம ரொம்ப கம்மி தான். ஆனால் இதுலேருந்து கிடைச்ச அவுட்புட்டுங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுக்கு டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.